என் இனிய உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அடிமைச் சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் அதிகாலை வேளையில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்திருப்பதை நீங்கள் அறிவீர்கள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெறுகிறது. உலக தமிழ் மக்கள் பார்க்கிறார்கள், ஏன் பாசை தெரியாதவர்களும் பார்க்கிறார்கள், பழகுகிறார்கள். அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற பல்வேறு பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆசிரியர்களாக மாறி மற்றவர்களுக்கும் கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. ஆகவே இந்த கலை மனிதனுக்கு தேவையான கலை. காசில்லாத வைத்தியம். நமக்கு நாமே டாக்டர்கள் ஆகிக்கொண்டு மற்றவர்களுக்கும் கற்றுத்தரக்கூடிய அற்புதமான கலை. இப்பொழுதெல்லாம் வெளிநாட்டில் இதை பார்த்து பழகிய ஆசிரியராகி மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுப்பதில் பல்லாயிரக்கணக்கான ரூபாயை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. ஏனென்றால் அங்கெல்லாம் இந்தியர்களிடம் பழகுவதற்கு வெளிநாட்டுகள் விரும்புகிறார்கள். இந்தியர்கள் கலை இது, அதனால் அவங்கள்ட்ட பழகணுங்காங்க. கராத்தேன்னா அவங்க சைனாவில் பழகணும், ஜப்பானில் பழகணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இக்கலை உலக மக்கள் கலையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஜாதியினருக்கோ ஒரு மதத்தினருக்கோ உரித்தான கலை அல்ல. யாரெல்லாம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இது உரித்தான கலை என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த நிலையில் இன்றைக்கு பாருங்கள், எனது தாம்பரம் கிளையிலிருந்து 4 குட்டிகள் வந்திருக்கிறது. சின்ன குழந்தைகள். முருகவேல் எல்கேஜி, அச்சிதா 1ஆம் வகுப்பு, கிருத்திகா 2ஆம் வகுப்பு, வர்ஷா 3ஆம் வகுப்பு. பாருங்கள், சின்ன குழந்தைகள், பால்மணம் மாறாத மழலைகள். அவர்கள் இப்பொழுது உசட்டாசனத்தையும் ஆகர்ஷண தனுராசனத்தையும் செய்ய போகிறார்கள். என் குட்டி பாப்பாக்களே, நீங்கள் இந்த ஆசனத்தை பத்மாசனத்தை கலைத்து விட்டு செய்யுங்கள் பார்க்கலாம். பத்மாசனத்தை கலைத்து விட்டு ஆசனம் செய்யுங்கள். பத்மாசனத்தை கலையுங்கள், ஆசனம் செய்யுங்கள். வெரி குட். காதுக்கு கொண்டு போயிடணும் காலை. ஆகர்ஷண தனுராசனம். தனூர் என்றாலே வில். வில் எதிரியை கொல்லும், இது நோய்களை கொல்லும். உசட்டாசனம் சளித்தொல்லை, ஆஸ்மா, டிபி, பிராங்கட்டிஸ் இது போன்ற சின்ன பிள்ளைகளுக்கு வரக்கூடிய சளித்தொல்லைகளெல்லாம் நீக்கிவிடும். அப்படியே மெதுவாக உட்காருங்க. தொடையில் கை வச்சு நல்ல மூச்சு இழுங்க. இப்பொழுது நீங்கள் அடுத்த காலை போட்டு செய்ய வேண்டும். உசட்டாசனம் செய்கிறவங்க அப்படியே திரும்ப பண்ணுங்க பார்க்கலாம். திரும்ப பண்ணு. பின்ன போ, பின்ன போ. நல்ல மூச்சுல. ஆசனம் செய்வதில் மூச்சு இழுத்தால் தான் நல்ல பலன். ஏன்னா நுரையீரல் விரிவடைந்திருக்கிறது. மூச்சு இழுக்க 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 நுரையீரல் சுருங்கி இருப்பது விரிந்து ஆஸ்மா நீங்கிவிடும். அந்த நுரையீரலில் சளி தங்கி இருக்கின்ற காரணத்தினால்தான் மூச்சு இழுக்க முடியாது, இழுத்த மூச்சை விடவும் முடியாது. அந்த மாதிரியான ஒரு நிலை. மெதுவாக இந்த ஆசனத்தை கலையுங்கள். என் அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சின்ன சிறார்கள் செய்வதை பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கும் நீங்கள் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். சின்ன சின்ன ஆசனங்களை கற்றுக் கொடுங்கள். அவர்களுக்கு நாளெல்லாம் சொல்லைப்படுத்தக்கூடிய பல்வேறு வியாதிகள். சிறுவர்களுக்கெல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி கம்மி. அதனால தான் அவர் அடிக்கடி நம்ம ஆஸ்பத்திரி கொண்டு போய் நிறைய மருந்து செலவு அதிகமாகுது. அவர்களுக்கு இந்த ஆசனத்தை ஒரு 10 நிமிஷம் காலையிலையும் சாயங்காலமும் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த தொல்லையும் இருக்காது. மருத்துவரிடம் செல்ல வேண்டிய அவசியமே ஏற்படாது.
என்பதுதான் உண்மை. ஆகவே இதுபோன்ற ஆசனங்களை காலையிலும் மாலையிலும் கற்றுக் கொடுத்து அவர்களை ஆரோக்கியவானாக மாற்ற வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம்.